So hey everyone, உட்காருனா சாய் and இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வேர்ல்ட்ல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால பேன் பண்ணப்பட்ட 5 பெஸ்ட் பேண்ட் அனிமேஸ் ஆஃப் ஆல் டைம் தான் சொல்ல போறேன். ஜஸ்ட் ஸோ யூ நோ, இந்த டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வந்து ஆக்சுவலா சில சீரியஸான ரீசன்ஸ். ஸோ அது என்ன அனிமேஸ்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ let's see how it goes and keep watching. Anime number 1, Record of Ragnarok. இந்த anime வந்து first time 17 June 2021 தான் ஏர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு and இதில் டோட்டல் 3 சீசன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனில் ஹியூமனிட்டி வந்து ஓவர் டிஸ்ட்ரக்டிவாக மாறிட்டதுனால காட்ஸ் வந்து இவங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் அதே சமயம் ப்ரூன் ஹில்ங்னு சொல்லப்படுற ஒரு வேல்கரி வந்து எல்லாருக்குமே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராக்னராக்கோட ப்ரப்போசல் வைக்கிறாரு. அந்த ராக்னராக்ல வந்து 13 gods and 13 humans from the legends and the history வந்து ஒருத்தர் கூட சண்டை போடுவாங்க. அந்த 13 ஃபைட்ஸ்ல எந்த பார்ட்டி வந்து ஃபர்ஸ்டா 7 ஃபைட்ஸை வந்து ஜெயிச்சிடுறாங்களோ அவங்களோட ப்ரப்போசலை தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலையும் டிசைட் பண்றாங்க. இந்த ஆனிமே வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்மளோட ஓன் கண்ட்ரி இந்தியாலேயே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுற அந்த 13 காட்ஸில் நம்மளோட ஓன் ஹிந்து காட் சிவாவையும் ஒருத்தராக காட்டியிருக்காங்க. அண்ட் தட் அவரோட ஃபேமிலியும் அதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இஃப் இந்த ஆனிமே வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் இது பிலீவர்ஸ்க்கு நடுவில் வந்து கிளாஷை கிரியேட் பண்ணும். ஸோ அதனாலே இதை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஆனிமே நம்பர் 2, டெத் நோட். இந்த ஆனிமே ஃபர்ஸ்ட் October 4, 2006 தான் ஏர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதில் டோட்டல் 36 எபிசோட்ஸ் இருக்குது விதின் 1 சீசன். ஆஸ் ஆஃப் த ஸ்டோரி லைன், இந்த ஆனிமையோட எம்சிக்கு ஒரு நாள் ஒரு சூப்பர் நேச்சுரல் நோட் புக் கிடைக்குது நேம்ட் as டெத் நோட். அந்த டெத் நோட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நம்மளோட எம்சி வந்து அந்த நோட் புக்கில் யாரோட பேரை எழுதினாலும் அவங்க வந்து நேச்சுரலி ஆர் நம்ம எம்சி எப்படி விரும்புகிறாரோ அப்படியே வந்து இறந்து போவாங்க. லைக் டு ஆக்சிடென்ட், மர்டர், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி. ஸ்டார்டிங்கில் எம்சி வந்து இதை நல்லதுக்காக யூஸ் பண்ணாலும் லேட்டர் தனக்கு பிடிச்ச மாதிரியே தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஆனிமையை சைனா அண்ட் ரஷ்யா டோட்டல் 2 கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் இதை வந்து பேன் பண்ணுறதுக்கு காரணமே இதில் காட்டுற வயலன்ஸ் அண்ட் ஈவில் மைண்ட் செட் வந்து மைனர்ஸை ஹார்ம்ஃபுல் வேஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணாங்க. ஆஸ் ஆஃப் சைனா, இன் 2005 ஷின்யாங்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெத் நோட்டோட மாங்காவை படிச்சுட்டு அவங்களோட நோட் புக்கே டெத் நோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு பிடிக்காத டீச்சர்ஸ், கிளாஸ்மேட்ஸ் அண்ட் எனிமீஸோட பேரை வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை பார்த்த அத்தாரிட்டிஸ் வந்து பயந்து போய் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு பேட் இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, அவங்கள பேட் வேஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நேஷன் வைடாகவே பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. Anime number 3, Tokyo Ghoul. இந்த anime for the first time 4th July 2014 தான் ஏர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதில் டோட்டல் 3 சீசன்ஸ் இருக்கு. இன் விச் சீசன் 3 வந்து 2 பார்ட்ஸில் டிவைடடாக இருக்கு. As of the story line, டோக்கியோவில் கவுல்ஸ்னு சொல்லப்படுற கிரியேச்சர்ஸ் who look exactly like humans but eat human flesh in order to survive வந்து டோக்கியோவில் சீக்கிரட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரிஸ்னு சொல்லப்படுற ஒரு கவுல் வந்து நம்மளோட எம்சி கென் கனேக்கியை சாப்பிட்றதுக்காக அட்டாக் பண்ணுறா. பட் டியூ டு அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் ரிஸோட ஆர்கன்ஸ் வந்து கென்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் திஸ் கென் வந்து ஹாஃப் ஹியூமன் அண்ட் ஹாஃப் கவுலாக மாறிதான். ஸோ இதனால கென் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறான்னு தான் இதில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த ஆனிமே வந்து சைனீஸ் கவர்மெண்ட் ஃபுல்லாக நேஷன் வைடாகவே பேன் பண்ணாங்க. பிகாஸ் இதில் காட்டுற வயலன்ஸ் ஆர் டெரர், செக்ஷுவல் கண்டென்ட் அண்ட் க்ரைம் வந்து ஆக்சுவலாகவே நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து அங்கே இருக்கிற சொசைட்டி மேலே போட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா இதில் ஈவிலாக மாறுறத ஒரு பெரிய லெவலில் க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனிமே நம்பர் 4, மிதோரி. இந்த ஆனிமே வந்து 1992 தான் ஏர் ஆச்சு வித் ஒன்லி 1 எபிசோட் இன் இட். இந்த ஆனிமையோட ஸ்டோரி லைனில் மிதோரின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணோட லைஃப்பை தான் காட்டியிருக்காங்க. மிதோரி வந்து சின்ன வயசுலேயே எவ்வளோ கஷ்டப்படுறா, எப்படி தப்பானவங்க கிட்ட மாட்டிக்கிறா, எப்படி தன்னோட ஹாப்பினஸ், தன்னோட லைஃப் அண்ட் தன்னோட வெர்ஜினிட்டியை தனக்கு விருப்பம் இல்லாமலே லூஸ் பண்ணிடுறான்னு இதில் வந்து கிளியராகவே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி வர்ஸ்ட் பார்ட், இதில் வந்து மிதோரிக்கு எல்லாம் சரியாகிற மாதிரி அவள் கண்ணுக்கு தெரிய வரும்போது எப்படி அன்எக்ஸ்பெக்டட்லி அவள் லைஃப் வந்து அவள் கண்ணு முன்னாடியே கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிருந்தா இந்த ஆனிமோட ஸ்டோரி லைனு. இந்த ஆனிமே வந்து மேட் இன் ஜப்பானாக இருந்தாலும் இதை வந்து ஜப்பான்லேயே பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் த வயலன்ஸ், செக்ஸுவல் டார்ச்சர்,
horror and terror it holds. இந்த anime வந்து 1938ல டேக் பிளேஸ் ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க and இதுல காட்டியிருக்க மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து 1938ல வந்து ஆக்சுவலாவே நடந்துச்சு to the people and especially to the women of that time. அதனாலேயே இந்த anime வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா மாறுது after knowing this fact. Anime number 5, Inuyashiki Last Hero. இந்த அனிமேல டோட்டல் 11 எபிசோட்ஸ் இருக்கு and it was released on 12th October 2017. இந்த அனிமேல ஈச்சிரோன்னு சொல்லப்படுற ஒரு 58-year-old man who gets ignored by his family and he is treated like he is useless. சடனா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறாரு that அவருக்கு கேன்சர் இருக்கு and he doesn't have much time left. ஒரு நைட் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஈச்சிரோ அண்ட் ஹீரோன்னு சொல்லப்படுற ஒரு டீனேஜ் பையன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஏலியன் ரிலேட்டட் இன்சிடென்ட்ல வந்து மாட்டி இறந்து போகிறாங்க அண்ட் இதை பார்த்த ஏலியன்ஸ் இந்த இன்சிடென்ட்டை ஹியூமன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா ஏலியன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு தெரிய வந்துடும் அண்ட் அதனால பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறாங்க பட் நாட் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பட் ஆஸ் மெக்கானிக்கல் வெப்பன்ஸ் இன் ஹியூமன் ஃபார்ம்ஸ். இந்த ஆனிமையை ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பேசிஸில் வந்து பேன் பண்ணாங்க பை சேயிங் இதில் காட்டுற க்ரூவாலிட்டி மர்டர் அண்ட் வயலன்ஸை வந்து கிட்ஸ் வந்து ஆக்சுவலாகவே ரியல் லைஃப்பில் இமிட்டேட் பண்ணுறாங்க அண்ட் இதனால சம்திங் சீரியஸ் குட் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 ஆனிமேஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆனிமையாச்சும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு உங்கள் ஆனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஜானே